சட்டப்பேரவை தேர்தலுக்காக கூட்டணி அமைந்தபோது தங்களுக்கு அளித்த உறுதிமொழியை உடனே செயல்படுத்துமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு நெருக்கடி கொடுப்பதாக கூறப்படுது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக கடந்த ஏப்ரல் மாதம் சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக இடையிலான கூட்டணியை மீண்டும் புதுப்பிச்சிருக்காரு. அப்போது அதிமுகவுக்கு பல வாக்குறுதிகள் பாஜக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள திமுக அமைச்சர்கள் மற்றும் அக்கட்சியின் மேல்மட்ட நிர்வாகிகளுக்கு எதிராக திரட்டப்பட்டுள்ள ஆவணங்கள் மூலம் விரைவாக சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்னோ, அதனால நிலை குலைந்து தேர்தலுக்கு திமுகவினரால் முழு வேகத்தில் பணியாற்ற முடியாத சூழல் ஏற்படும்னோ பாஜக தலைமையிடம் அதிமுக கோரிக்கை விடுத்திருக்கு. வருமான வரி ரெய்டு நடத்தி திமுகவினர் குவித்து வைத்துள்ள பணத்தை பறிமுதல் செய்ய வேண்டும். தேவையான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களை சிறையில் அடைத்து திமுகவினருக்கு கடிவாளம் போட வேண்டும்னோ பாஜக தலைமையிடம் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக விளக்கியிருக்காரு. இதற்கு பாஜக தலைமை உத்தரவாதமும் அளித்ததாகவும் கூறப்படுது. ஆனா பாஜக அளித்த உறுதியை இன்னும் நிறைவேற்றாததுனால அதிருப்தி அடைந்துள்ள எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா, நட்டா போன்ற பாஜக தலைவர்களுக்கு இது தொடர்பாக நெருக்கடி கொடுத்து வராரு. பீகார் தேர்தல் முடிந்ததும் திமுக அமைச்சர்களுக்கு எதிராக மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும்னு உறுதியளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுது. இதனால அதிமுகவுல எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு.